இயற்கையில் இருப்பது போல் அனைத்தும் அலை அலைகள், அனைத்தும் அலை இயக்கம். எனவே தொழில்துறையின் அனைத்து கிளைகளிலும் மாற்று நீரோட்டங்கள் மின் அலை இயக்கம் ஊசலாடும் என்று தெரிகிறது. நிகோலா டெஸ்லா விரைவில் எல்லா இடங்களிலும் புகை அழிப்பிகள், தூசி உறிஞ்சிகள், ஓசோனைச்சர்கள், நீர், காற்று, உணவு மற்றும் உடைகளை கிருமி நீக்கம் செய்யும் மருந்துகள் மற்றும் தெருக்களில், மேடான சாலைகளில் மற்றும் சுரங்கப்பாதைகளில் விபத்து தடுப்பான்கள் இருக்கும். நகரத்தில் நோய் கிருமிகளால் பாதிக்கப்படுவது அல்லது காயமடைவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிடும். மேலும் கிராமப்புற மக்கள் ஓய்வெடுக்கவும் குணமடையவும் நகரத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும். நிகோலா டெஸ்லா மின் ஆராய்ச்சியின் பல்வேறு பிரிவுகளில் மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் உடனடியாக மிகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் இருப்பது மாற்று மின்னோட்டங்களை கையாள்வதுதான். நிகோலா டெஸ்லா உலகின் ஒரு இடத்திலிருந்து வேறு எந்த இடத்திற்கும் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் எனது அமைப்பு சமிக்ஞை செய்வதன் நடைமுறை சாத்தியத்தை முக்கியமான சோதனைகள் மூலம் நான் ஏற்கனவே நிரூபித்துள்ளேன். விரைவில் நான் நம்ப மறுப்பவர்களை மாற்றுவேன். நிகோலா டெஸ்லா விழித்திரையில் நேரடியாக பெறப்படும் தொந்தரவுகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவோ அல்லது அவற்றின் மங்கலான இரண்டாம் நிலை விளைவுகள் மற்றும் எதிரொலிப்புகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவோ அனைத்து அறிவும் அல்லது வடிவ கருத்தாக்கமும் கண்ணின் ஊடகம் வழியாகவே தூண்டப்படுகிறது. மற்ற புலன் உறுப்புகள் இருப்பு பற்றிய யதார்த்தம் இல்லாத மற்றும் எந்த கருத்தாக்கத்தையும் உருவாக்க முடியாத உணர்வுகளை மட்டுமே வெளிப்படுத்த முடியும். நிகோலா டெஸ்லா நான் பைக்ஸ் சிகரத்தின் சுற்றுப்புறத்தில் ஒரு ஆய்வகத்தை கட்டினேன். கொலராடோ மலைகளின் தூய காற்றின் நிலைமைகள் எனது பரிசோதனைகளுக்கு மிகவும் சாதகமாக இருந்தன, மேலும் முடிவுகள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியளிக்கும் வகையில் இருந்தன. நிகோலா டெஸ்லா விதியின் முரண்பாட்டால் எனது முதல் வேலை ஒரு வரைவாளராக இருந்தது. நான் வரைவதை வெறுத்தேன், இது எனக்கு மிக மோசமான எரிச்சலாக இருந்தது. அதிர்ஷ்டவசமாக நான் தேடிய பதவியை தொலைபேசி நிறுவனத்தில் தலைமை எலக்ட்ரீஷியன் பதவியை பெறுவதற்கு வெகுகாலம் ஆகவில்லை. நிகோலா டெஸ்லா ஓட்ஸ் போன்ற சில தாவர உணவுகள் இறைச்சியை விட சிக்கனமானது மற்றும் இயந்திர மற்றும் மன செயல்திறன் இரண்டிலும் அதைவிட உயர்ந்தது என்பதில் சந்தேகமில்லை. அத்தகைய உணவு மேலும் நமது செரிமான உறுப்புகளுக்கு மிக குறைவான வரி விதிக்கிறது, மேலும் நம்மை மிகவும் திருப்தியாகவும் நேச்சமானவராகவும் ஆக்குவதில் மதிப்பிடுவதற்கு கடினமான நல்ல அளவை உருவாக்குகிறது. நிகோலா டெஸ்லா நாம் வறுமையையும் துன்பத்தையும் குறைக்க விரும்பினால், ஒவ்வொரு தகுதியுள்ள தனிநபருக்கும் ஒரு அறிவார்ந்த உயிரினத்தின் பாதுகாப்பான இருப்புக்கு தேவையானதை வழங்க விரும்பினால், அதிக இயந்திரங்களை அதிக சக்தியை வழங்க விரும்புகிறோம். சக்தியே நமது அடிப்படை, நமது பல பக்க ஆற்றல்களின் முதன்மை ஆதாரம். நிகோலா டெஸ்லா ஆர்க்கிமிடிஸ் எனது இலட்சியமாக இருந்தார். கலைஞர்களின் படைப்புகளை நான் ரசித்தேன், ஆனால் என் மனதில் அவை நிழல்களாகவும் சாயல்களாகவும் மட்டுமே இருந்தன. கண்டுபிடிப்பாளர் நான் நினைத்தேன், உலக படைப்புகளுக்கு தெளிவான, வாழும் மற்றும் வேலை செய்யும் படைப்புகளை வழங்குகிறார். நிகோலா டெஸ்லா திருமணத்தை இன்னும் கடினமாக்க வேண்டும் என்பது யூஜெனிஸ்டுகளின் கருத்து. நிச்சயமாக விரும்பத்தக்க பெற்றோராக இல்லாத எவரும் சந்ததியை உருவாக்க அனுமதிக்கப்படக்கூடாது. நிகோலா டெஸ்லா மிக அதிக அதிர்வெண் கொண்ட மின்னோட்டங்களுடன் ஒரு சுருள் இயக்கப்படும் போது, சுருள் ஒப்பீட்டளவில் சிறிய பரிமாணங்களை கொண்டிருந்தாலும் அழகான தூரிகை விளைவுகள் உருவாக்கப்படலாம். பரிசோதனை செய்பவர் பல வழிகளில் அவற்றை வேறுபடுத்தலாம். அது வேறு ஒன்றும் இல்லை என்றால் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான பார்வையை வழங்குகிறார்கள். நிகோலா டெஸ்லா நீடித்த உணர்வின் அடிப்படையில் நினைவாற்றல் அல்லது தக்கவைப்பு ஆசிரியர் இல்லை. நினைவகம் என்று நாம் குறிப்பிடுவது மீண்டும் மீண்டும் தூண்டுதல்களுக்கு பதிலளிக்கும் தன்மையை அதிகரிப்பதாகும். நிகோலா டெஸ்லா பூமி அபரிமிதமானது, அவளுடைய அருட்கொடை தவறினால் காற்றிலிருந்து எடுக்கப்படும் நைட்ரஜன் அவளது கருப்பையை வளமாக்கும். நான் 1900ஆம் ஆண்டில் இந்த நோக்கத்திற்காக ஒரு செயல்முறையை உருவாக்கினேன். இது 14 ஆண்டுகளுக்குப் பிறகு ஜெர்மன் வேதியியலாளர்களால் போரின் அழுத்தத்தின் கீழ் முழுமையாக்கப்பட்டது. நிகோலா டெஸ்லா பூமி அபரிமிதமானது, அவளுடைய அருட்கொடை தவறினால் காற்றிலிருந்து எடுக்கப்படும் நைட்ரஜன் அவளது கருப்பையை வளமாக்கும். நான் 1900ஆம் ஆண்டில் இந்த நோக்கத்திற்காக ஒரு செயல்முறையை உருவாக்கினேன். இது 14 ஆண்டுகளுக்குப் பிறகு ஜெர்மன் வேதியியலாளர்களால் போரின் அழுத்தத்தின் கீழ் முழுமையாக்கப்பட்டது. நிகோலா டெஸ்லா
நீர்வீழ்ச்சிகளின் சேணம் சூரியனிலிருந்து ஆற்றலை பெறுவதற்கு அறியப்பட்ட மிகவும் சிக்கனமான முறையாகும். நிகோலா டெஸ்லா. யோசனைகளால் நீங்கள் தலைசுற்றல் உயரத்தில் ஏறுவது போன்றது. முதலில் அவை உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்றன, மேலும் நீங்கள் கீழே இறங்க ஆர்வமாக இருக்கிறீர்கள், உங்கள் சொந்த சக்திகளின் மீது அவநம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள். ஆனால் விரைவில் வாழ்க்கையின் கொந்தளிப்பின் தொலைவு மற்றும் உயரத்தின் ஊக்கமளிக்கும் செல்வாக்கு உங்கள் இரத்தத்தை அமைதிப்படுத்துகிறது. உங்கள் அடி உறுதியானது மற்றும் உறுதியானது மற்றும் நீங்கள் பார்க்கத் தொடங்குகிறீர்கள் தலைச்சுற்றல் உயரத்திற்கு. நிகோலா டெஸ்லா. நாம் சுருள்கள் கொண்ட இரும்பு ஒரு எளிய வளையம் காற்று ஜெனரேட்டருக்கான இணைப்புகளை நாங்கள் நிறுவுகிறோம், மேலும் வினோதமான சக்திகளின் விளைவுகளை ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நாங்கள் கவனிக்கிறோம். இது நம்மை மாற்றவும் பரிமாற்றவும் மற்றும் இயக்கவும் அனுமதிக்கிறது. நிகோலா டெஸ்லா. சிறுவயதிலிருந்தே நான் மதகுருமார்களுக்காகவே விரும்பப்பட்டேன். இந்த எதிர்பார்ப்பு என் மனதில் கருமேகம் போல் தொங்கியது. நிகோலா டெஸ்லா. 21ஆம் நூற்றாண்டின் செய்தித்தாள்கள் குற்றங்கள் அல்லது அரசியல் சர்ச்சைகள் பற்றிய கணக்குகளுக்கு பின் பக்கங்களில் வெறும் குச்சியை கொடுக்கும், ஆனால் ஒரு புதிய அறிவியல் கருதுகோளின் பிரகடனத்தை முதல் பக்கங்களில் தலையிடும். நிகோலா டெஸ்லா. மதத்தின் இலட்சியத்திற்கும் அறிவியலின் இலட்சியத்திற்கும் இடையில் எந்த முரண்பாடும் இல்லை, ஆனால் விஞ்ஞானம் இறையியல் கோட்பாடுகளை எதிர்க்கிறது, ஏனெனில் அறிவியல் உண்மையில் நிறுவப்பட்டது. என்னை பொறுத்தவரை பிரபஞ்சம் ஒரு பெரிய இயந்திரம், அது ஒருபோதும் உருவாகவில்லை, ஒருபோதும் முடிவடையாது. மனிதனும் இயற்கைக்கு விதிவிலக்கல்ல, பிரபஞ்சத்தைப் போலவே மனிதனும் ஒரு இயந்திரம். நிகோலா டெஸ்லா. தொலைவில் இல்லாத நேரத்தில் சிந்தனையில் உருவான எந்த படத்தையும் ஒரு திரையில் ஒளிரச் செய்து விரும்பிய இடத்தில் அதை தெரியும்படி செய்ய முடியும். சிந்தனையை வாசிப்பதற்கான இந்த வழிமுறையின் பரிபூரணமானது நமது அனைத்து சமூக உறவுகளிலும் சிறந்த ஒரு புரட்சியை உருவாக்கும். நிகோலா டெஸ்லா. 2100ஆம் ஆண்டு யூஜெனிக்ஸ் உலகளவில் நிறுவப்பட்டதை காணும். கடந்த காலங்களில் தகுதியானவர்களின் உயிர்வாழ்வை நிர்வகிக்கும் சட்டம் விரும்பத்தகாத விகாரங்களை தோராயமாக களையெடுத்தது. பின்னர் மனிதனின் புதிய பரிதாப உணர்வு இயற்கையின் இரக்கமற்ற செயல்களில் தலையிடத் தொடங்கியது. இதன் விளைவாக நாங்கள் தொடர்ந்து உயிருடன் இருக்கிறோம் மற்றும் தகுதியற்றவர்களை இனப்பெருக்கம் செய்கிறோம். நிகோலா டெஸ்லா. மனிதன் முற்றிலும் வெளிப்புற தாக்கங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் சுயமாக இயக்கப்படும் ஒரு தானியங்கி. வேண்டுமென்றே மற்றும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டவை தோன்றினாலும் அவனது செயல்கள் உள்ளிருந்து அல்ல, வெளியிலிருந்து நிர்வகிக்கப்படுகின்றன. கொந்தளிப்பான கடலின் அலைகளால் அலைக்கழிக்கப்படும் மிதவை போல அவர் இருக்கிறார். நிகோலா டெஸ்லா. நானே அனைத்து ஊக்க மருந்துகளையும் தவிர்க்கிறேன். நானும் நடைமுறையில் இறைச்சியை தவிர்க்கிறேன். நிகோலா டெஸ்லா. நான் எப்பொழுதும் என் நேரத்தை விட முன்னால் இருந்தேன் என்று தோன்றுகிறது. 1893ஆம் ஆண்டு நான் உலகிற்கு வழங்கிய வயர்லெஸ் அடிப்படை கண்டுபிடிப்புகள் உலகளாவிய ரீதியில் பயன்படுத்தப்படுவதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு, நயாகரா எனது அமைப்பால் பயன்படுத்தப்படுவதற்கு 19 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. நிகோலா டெஸ்லா. ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்திற்கு வாழ்த்து சொல்வதை நான் முதலில் கேட்டேன் என்ற உணர்வு எனக்குள் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. நிகோலா டெஸ்லா. மின்சார விஞ்ஞானம் பல்வேறு சக்திகள் மற்றும் நிகழ்வுகளுக்கு இடையே உள்ள மிகவும் நெருக்கமான உறவை நமக்கு வெளிப்படுத்தியுள்ளது, இதனால் இயற்கை மற்றும் அதன் பல வெளிப்பாடுகளை நமது உணர்வுகளுக்கு முழுமையாக புரிந்துகொள்ள வழிவகுத்தது. நிகோலா டெஸ்லா. இன்றைய விஞ்ஞானிகள் சோதனைகளுக்கு கணிதத்தை மாற்றியுள்ளனர், மேலும் அவர்கள் சமன்பாட்டிற்குப் பிறகு சமன்பாட்டின் மூலம் அலைந்து திரிகிறார்கள், இறுதியில் யதார்த்தத்துடன் தொடர்பில்லாத ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். நிகோலா டெஸ்லா. 2035ஆம் ஆண்டில் பதவியில் இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதியின் அமைச்சரவையில் போர் செயலாளரைக் காட்டிலும் சுகாதாரம் அல்லது உடல் கலாச்சாரத்தின் செயலாளர் மிக முக்கியமானவராக இருப்பார். நிகோலா டெஸ்லா. முரண்பாடானது, ஆனால் உண்மை. நாம் எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் முழுமையான அர்த்தத்தில் அறியாதவர்களாக ஆகிவிடுகிறோம், ஏனென்றால் அறிவொளியின் மூலம் மட்டுமே நமது வரம்புகளை உணர்ந்து கொள்கிறோம். அறிவார்ந்த பரிணாம வளர்ச்சியின் மிகவும் மகிழ்ச்சியான முடிவுகளில் ஒன்று புதிய மற்றும் பெரிய வாய்ப்புகளை தொடர்ந்து திறப்பதாகும். நிகோலா டெஸ்லா.
இன்றைய விஞ்ஞானிகள் தெளிவாக சிந்திக்காமல் ஆழமாக சிந்திக்கின்றனர். தெளிவாக சிந்திக்க ஒருவர் விவேகமாக இருக்க வேண்டும், ஆனால் ஒருவர் ஆழ்ந்து யோசித்து பைத்தியக்காரனாக இருக்க முடியும். நிகோலா டெஸ்லா. நாகரிகம் பரவுவதை நெருப்புக்கு ஒப்பிடலாம். முதலில் ஒரு பலவீனமான தீப்பொறி, அடுத்ததாக ஒரு மினுமினுப்பான சுடர், பின்னர் ஒரு சக்தி வாய்ந்த தீ. எப்போதும் வேகம் மற்றும் சக்தி அதிகரிக்கும். நிகோலா டெஸ்லா. நமது நற்பண்புகள் மற்றும் நமது தோல்விகள் சக்தி மற்றும் பொருள் போன்ற பிரிக்க முடியாதவை. அவை பிரிந்தால் மனிதன் இல்லை. நிகோலா டெஸ்லா. எதிர்காலம் உண்மையைச் சொல்லட்டும், ஒவ்வொருவரையும் அவரவர் வேலை மற்றும் சாதனைகளுக்கு ஏற்ப மதிப்பீடு செய்யுங்கள். நிகழ்காலம் அவர்களுடையது, நான் உழைத்த எதிர்காலம் என்னுடையது. நிகோலா டெஸ்லா. மூளையின் சில படைப்புகள் வெற்றிகரமாக விரிவடைவதைக் கண்டு கண்டுபிடிப்பாளர் உணரும் சிலிர்ப்பு மனித இதயத்தில் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நிகோலா டெஸ்லா. திருமணமான ஆண்களால் செய்யப்பட்ட பல சிறந்த கண்டுபிடிப்புகளை நீங்கள் பெயரிட முடியாது என்று நினைக்கிறேன். நிகோலா டெஸ்லா. நீர் சக்தியின் உலகளாவிய பயன்பாடு மற்றும் அதன் நீண்ட தூர பரிமாற்றம் ஒவ்வொரு வீட்டிற்கும் மலிவான மின்சாரத்தை வழங்கும் மற்றும் எரிபொருளை எரிப்பதற்கான அவசியத்தை நீக்கும். இருப்புக்கான போராட்டம் குறைந்து வருவதால் பொருள் சார்ந்த வழிகளை விட இலட்சியத்துடன் வளர்ச்சி இருக்க வேண்டும். நிகோலா டெஸ்லா. விஞ்ஞான மனிதன் உடனடி முடிவை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. அவரது மேம்பட்ட யோசனைகள் உடனடியாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவரது பணி தோட்டக்காரனைப் போன்றது, எதிர்காலத்திற்காக. வருபவர்களுக்கு அஸ்திவாரம் போடுவதும் வழிகாட்டுவதும் அவருடைய கடமை. நிகோலா டெஸ்லா. 21ஆம் நூற்றாண்டில் பண்டைய நாகரிகத்தில் அடிமை உழைப்பு இருந்த இடத்தை ரோபோ எடுக்கும். நிகோலா டெஸ்லா. சூரியன் கடந்த காலம், பூமி நிகழ்காலம், சந்திரன் எதிர்காலம் என்கிறது நவீன அறிவியல். ஒரு ஒளிரும் நிறை இருந்து நாம் தோற்றம் மற்றும் நாம் ஒரு உறைந்த வெகுஜன மாறும். இரக்கமற்றது இயற்கையின் விதி, விரைவாகவும் தவிர்க்க முடியாமல் நாம் நமது அழிவுக்கு இழுக்கப்படுகிறோம். நிகோலா டெஸ்லா.